பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. இப்போதைக்கு வேற வழியே இல்லை, இவங்க கிட்டே கேட்டுடலாம். எக்ஸ்கியூஸ் மீ. அவர் எதுக்கோ கூப்பிடுறாரு, என்னன்னு கேட்போம் வாங்க. சொல்லுங்க. மித்து என்னடி இது? எங்க போயிட்டு நீ? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? பொறுக்கி ராஸ்கல், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பொண்ணுக்கு இப்படி வந்து கட்டி பிடிப்பாக? பாக்குறதுக்கு படிச்சவ மாதிரி இருக்க, இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற. சீ, உனக்கு வெக்கமா இல்ல? என்ன இது? இந்த பொண்ணு பாக்குறதுக்கு அப்படியே மித்து மாதிரி இருக்கா, ஆனா இவன் மித்து இல்ல. நான் தான் மித்து நினைச்சிட்டு போய் ஹக் பண்ணிட்டேன். ஆமா, இந்த பொண்ணு மித்து இல்ல. ஐயோ, அவசரத்துல அவளோட ட்ரெஸ் கூட கவனிக்க மறந்துட்டேன். இல்ல, இவன் மித்து இல்ல. ஆனா எப்படி இந்த பொண்ணு மித்து மாதிரி இருக்கா? ஒரு பையனா பாக்குறதுக்கு இவ்வளவு டீசெண்டா இருந்துட்டு இவ்வளவு இன்டீசெண்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா? பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கூட உனக்கு உங்க வீட்டுல சொல்லி தரலையா? ஐயோ இல்ல, அது ஸ்டாப் இட். ஓகே, பாக்குறதுக்கு நல்ல படிச்ச பையன் மாதிரி இருந்துட்டு இவ்வளவு இன்டீசெண்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா? அதானே, எத்தனை பேர் இருக்காங்க இந்த மால்ல, நீ பாட்டுக்கு வந்து முன்ன பின்ன தெரியாத பொண்ணை வந்து கட்டி பிடிக்கிறா? உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அதானே, முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணை இத்தனை பேர் இருக்க மால்ல வந்து கட்டி பிடிக்கிறா? உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? பொண்ண மாதிரி ஆளுங்களை எல்லாம் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்ட விட்டாதான் சரியா வரும். ஐயோ சாரிங்க, என் ஒய்ஃப் நினைச்சுதான் உங்களுக்கு தெரியாம ஹக் பண்ணிட்டேன். ஐ அம் ரியலி சாரி. வாட்? ஒய்ஃப் நினைச்சு தெரியாம ஹக் பண்ணிட்டியா? ஹே லுக், பார்த்தாவே தெரியாது உன் பொண்டாட்டிக்கும் எனக்கு உள்ள வித்தியாசம். சி, இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டு அதை சமாளிக்கிறதுக்கு எவ்வளவு அசிங்கமா ஒரு பொய் சொல்லிட்டு இருக்க. உன்ன மாதிரி ஆளுங்களை எல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் சரியா வரும். ஏரா, காம் டவுன். எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்க, முதல்ல இடத்த காலி பண்ணலாம். பாக்குறதுக்கு டீசெண்டா இருக்கானே நினைச்சா எவ்வளவு இன்டீசெண்டா இருப்பான்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இதுல அவனோட ஒய்ஃப் நினைச்சு உன்னை ஹக் பண்ணலன்னு சொல்லி எவ்வளவு சமாளிக்கிறான் பாரு. ஐயோ சத்தியமா என் ஒய்ஃப் நினைச்சுட்டாங்க உங்களை ஹக் பண்ணேன், மத்தபடி வேற எந்த நோக்கத்துக்காகவும் இல்ல. சரியா? ஹே ஸ்டாப் இட். ஓகே, மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்கா? ஏன் உன் ஒய்ஃபுக்கு எனக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லையா? உன் ஒய்ஃப் என்ன அப்படியே என்ன மாதிரியே இருப்பாளா? இங்க பாரு, பொய் சொல்லலாம், இந்த அளவுக்கு கேவலமா பொய் சொல்லக்கூடாது. சரியா? நீ வேணும்னு தான் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்க. சே, பாக்குறதுக்கு டீசெண்டா இருந்துட்டு எப்படிதான் இப்படி இன்டீசெண்டா இருக்கானுங்கன்னே தெரியல. நாட்டுல பல பேர் இருக்கானுங்க, அதுல நீ மட்டும் நான் விதி வழக்கா வந்துட்டான் பேரு இவன் மாதிரி. ஹே வாங்கடி, ஃபர்ஸ்ட் இங்க எது கிளம்பலாம். ஐயோ கடவுளே, இங்க என்ன நடக்குது? இந்த பொண்ணு என்ன அப்படியே மித்து மாதிரியே இருக்கா, ஆனா அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்புறம் ஹேர் ஸ்டைல் இது மட்டும் தான் டிஃப்ரெண்டா இருக்கு. பட் ஃபேஸ் அப்படியே மித்து மாதிரி இருக்கு. நானே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன். இப்ப கூட நடந்ததெல்லாம் கனவா நிஜமானே தெரியல. ஆனா இந்த பொண்ணு எப்படி மித்து மாதிரி இருக்க முடியும்? ஐயோ எனக்கு எதுவுமே புரியல. தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ ஆதி, என்னடா பண்ற? இத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். முதல்ல மித்து எங்க போனானே தெரியல, அவளை முதல்ல தேடணும். மீரா ப்ளீஸ் காம் டவுன், ரிலாக்ஸ் டி. எப்படி இந்த விஷயத்தை சாதாரணமா எடுத்துக்க முடியும்? எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு திமிரும் எவ்வளவு தைரியமும் இருந்திருந்தா ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இத்தனை பேருக்கு முன்னாடி வந்து என்ன ஹக் பண்ணியிருந்திருப்பான். ஹக் பண்ணது கூட இல்லாம அவ பொண்டாட்டி நினைச்சு என்ன ஹக் பண்ணானா? எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமாடி? இன்னும் கூட அவன் நாட அரைஞ்சிருந்துருக்கலான்னு தோணுது. மீரா ரிலாக்ஸ் டி. ஹே, உங்க அண்ணா அம்மா அப்பா எல்லாரும் வராங்கடி. மீரா உனக்கு ஒண்ணும் இல்லையே? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தாண்டி என் உயிரே எனக்கு திரும்ப வந்தது. ஆமாண்டா மீரா, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தாண்டா எங்க எல்லாருக்கும் உயிரே வந்துச்சு. மீரா ஆர் யூ ஓகே? உனக்கு ஒண்ணும் இல்ல? அண்ணா, இங்க என்ன நடக்குது எனக்கு எதுவுமே புரியல. அம்மா எதுக்கே பலறாங்க? அம்மா எதுக்கு அப்ப நீங்க அழறீங்க? அண்ணா, எனக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல. என்னடா இது? நீங்க எல்லாரும் இங்க எப்படி? இல்லடி மீரா, அது வந்து மா, இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம். ஃபர்ஸ்ட் மீராவை கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் வாங்க. ஆமா தேவிக்கு, இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம். முதல்ல மீராவை கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். ஐயோ, உங்ககிட்ட தான் கேக்குறேன், என்ன நடக்குதுங்க? அம்மா, நீங்க எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்கீங்க? விக்ரமண்ணா என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லடா மீரா, அது நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? விக்ரமண்ணா, என்ன இது? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. என்ன திடீர்னு வீட்டுக்கு போலாமான்னு கூப்பிடுறீங்க? மீரா சும்மா தாண்டா, அது வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, அதான் நம்ம வீட்டுக்கு போலாம். ஓகே மீரா, அதான் உங்க மம்மி டாடி எல்லாம் சொல்றாங்களேடி, அப்புறம் என்ன, நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணிக்கலாம். சரி ஓகேடி, அப்ப நாங்களும் கிளம்புறோம். ஓகே? ஆமாண்டி, நாங்களும் கிளம்புறோம். நீ பார்த்து பத்திரமா இரு. ஹே வாடி கிளம்பலாம்.
என்ன இது போன்ல ஒருத்தவன் உன் தங்கச்சி இன்னும் கொஞ்ச நேரத்துல தூக்கிடுவோம் அப்படின்னு மிரட்டி கால் பண்ணா. ஆனா இங்க வந்து பார்த்தா மீரா பத்திரமா தான் இருக்கா. அப்போ அந்த கால் எதுக்காக நமக்கு வந்துச்சு, யாரு பண்ணிருப்பா? என்ன எதுன்னு எதுவுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. இது எப்படியோ மீரா முதல்ல இங்க இருந்து பத்திரமா ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும். மீரா ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து கிளம்பலாம், ஓகே? எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். அப்புறம் மீரா, ரியலி ஆர் யூ ஓகே? சந்தேகப்படுற மாதிரி உங்ககிட்ட யாராச்சும் வந்து பேசினாங்களா? என்ன விக்ரமண்ணா என்ன கேக்குறீங்க? எனக்கு எதுவுமே புரியல. ஏன்னா என்னாச்சு? மீரா கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல் மீரா. சந்தேகப்படுற மாதிரி உங்ககிட்ட யாராச்சும் வந்து பேசினாங்களா? ஆனா அப்படிலாம் யாரும் என்கிட்ட வந்து பேசல. ஆனா ஒரு பொறுக்கி ஹஸ்கல் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானா? வாட்? இந்த ராஸ்கல் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டது மீரா? செவனு காட்டு, அவனுக்கு இருக்கு இன்னைக்கு. அதெல்லாம் வேண்டாண்ணா. நானே கண்ணை சவக்கிற மாதிரி நல்லா பலர்னு ஒன்று கொடுத்துட்டேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு வந்து அவன் பொண்டாட்டி நினைச்சு எனக்கு தெரியாம ஹக் பண்ணிட்டேன்னு அவ்வளோ பெரிய பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். சே, பாக்குறதுக்கு ரொம்ப டீசெண்டா இருந்தான். ஆனா இவ்வளவு இன்டீசெண்டா பிஹேவ் பண்ணுவான்னு நாங்க யாருமே நினைச்சே பார்க்கலண்ணா. இதா முதல்ல அவன் யாரு என்னன்னு ஃபர்ஸ்ட் அடையாளம் காட்டு. எப்படியா இருந்தாலும் அவன் இந்த மாலுக்குள்ளார் தான் இருப்பான். அவன் யாரு என்னன்னு காட்டு. அப்புறம் இருக்கு அவனுக்கு. ஆமா மீரா, டாடி சொல்ற மாதிரி அவன் யாரு ஃபர்ஸ்ட் எனக்கு அடையாளம் காட்டு. எவ்வளவு தைரியம் தான் இவ்வளவு பப்ளிக் பிளேஸ்ல தங்கச்சுக்கிட்டே அவன் இந்த மாதிரி நடந்துட்டு இருப்பான். அவன் யாரு இப்ப என்கிட்ட நீ காட்டுற, சரியா? அப்புறம் இருக்கு அவனுக்கு. இதுக்குதான் அப்பவே சொன்னேன், அவளை தனி அனுப்ப வேண்டாம் யாராச்சும் கேட்டீங்களா என் பேச்ச? தேவிக்கு செதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். இப்போ இதை பேசுறதுக்கு நேரம் இல்ல, சரியா? விக்ரம், முதல்ல அவன் எவனு மீரா கிட்ட அடையாளத்தை கேளு. ஆமா மீரா, முதல்ல எவனு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அடையாளத்தை காட்டு. எப்படி அவன் இந்த மாலுக்குள்ள எங்கேயாச்சும் சுத்திட்டு இருப்பான். இவன மாதிரி ஆளுங்க எல்லாம் சும்மா விட்டோம்னா அவ்வளவுதான். இப்படிதான் எல்லா பொண்ணுங்க கிட்டே போய் தப்பா நடந்துகிட்டே இருப்பானுங்க. நீ ஃபர்ஸ்ட் வா மீரா, வந்து எவன் எனக்கு அடையாளத்தை காட்டு. ஆமா விக்ரமண்ணா, இவன மாதிரி ஆளுங்களை சும்மா விட்டோம்னா இப்படிதான் எல்லா பொண்ணுங்க கிட்டயும் தப்பா நடந்துகிட்டே இருப்பானுங்க. நீங்க வாங்க விக்ரமண்ணா, நான் அவன அடையாளம் உங்களுக்கு காட்டுறேன். என்ன இது? இதுவை எங்க தேடியும் காணல. எங்கடி போன? போன பர்ஸ் எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன். இப்போ இவ்வளவு பெரிய மால்ல நான் எங்க கண்டுடி தேடுவேன்? நீ எங்கடி இருக்க? ஒருவேளை நம்ம கீழே வந்தப்போ அவ நம்ம மேல இருந்தோமே அங்க போய்பாளோ? ஐயோ, என்ன எதுன்னு தெரியலையே. எதுக்கு ஒரு வாட்டி மேல போய் பார்த்துட்டு வரலாம். அண்ணா, இந்த பொறுக்கி ராஸ்கல் தானா என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். ஏய் பொறுக்கி ராஸ்கல், திரும்புறாங்க. எவ்வளவு தைரியம் தான் என் தங்கச்சிக்கிட்ட தப்பா நடந்திருப்பேன். இவன் தான் இந்த பொறுக்கி ராஸ்கல் தான் இத்தனை பேருக்கு முன்னாடி என்ன வந்து ஹக் பண்ணி என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். ஆதி நீங்களா? அதானே ஆதி, நீயாப்பா இது? சின்ன அப்போ விக்ரமண்ணா சொன்ன ஆதி சிவர் தானா? விக்ரமண்ணா சிவரை பத்தி என்னென்னமோ சொன்னாரு. ஆனா சிவர் என்னடானா இவ்வளவு கேவலமான பிறவியா இருக்காரு. விக்ரமண்ணா, நீங்க சொன்ன ஆதி இவர் தானா? எவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டாரு தெரியுமா? ஆதி என்ன ஆதி இது? உங்ககிட்ட இருந்து இதை நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இவன் என் தங்கச்சி மீரா. ஆதி உங்ககிட்ட சொன்னல ஃபாரின்ல இருந்து வந்திருக்கான்னு. அவகிட்ட போயிட்டு என்ன ஆதி இது? நீங்களா இருப்பீங்கன்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல ஆதி. ஆமாப்பா ஆதி, என் பொண்ணுகிட்ட நீ இவ்வளவு மோசமா நடந்துப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லப்பா. உண்மையில எவ்வளவு மதிப்பு மரியாதையும் வச்சிருந்தோம் தெரியுமா? ஆனா அது எல்லாத்தையுமே இப்படி போக வச்சிட்டியா ஆதி? ஆதி தம்பி, எங்க தம்பி இது? உங்க மேல எவ்வளவு மதிப்பு மரியாதை எல்லாரும் வச்சிருந்தோம் தெரியுமா? உங்களை எங்க வீட்டு பிள்ளை மாதிரி நாங்க நினைச்சோம். ஆனா நீங்க என்னடானா என் பொண்ணுகிட்டே, அதுவும் இவ்வளவு பெரிய இருக்கிற இடத்துல என் பொண்ணுகிட்ட தப்பா நடந்திருக்கீங்க. என்ன ஆதி தம்பி இதெல்லாம்? ஐயோ விக்ரம், நான் ஒன்னும் வேணும்னு உங்க தங்கச்சி கிட்ட தப்பா நடந்துக்கல விக்ரம். என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ்வளவு கேவலமானவனா கிடையாது, சரியா? நான் வேணும்னு உங்க தங்கச்சி வந்து ஹக் பண்ணல விக்ரம். ஒய்ஃப்னு நினைச்சுதான் நான் ஹக் பண்ணினேன். மத்தபடி வேற எந்த நோக்கத்திலயும் இல்ல. அவன் இதே தானே முன்னாடியே சொன்னான். என் ஒய்ஃப் நினைச்சுதான் உங்களை தெரியாம ஹக் பண்ணிட்டேன்னு. அது எப்படினா? அது எப்படி? அவன் ஒய்ஃபுக்கும் எனக்கும் கொஞ்சம் கூடமா வித்தியாசம் தெரியாது. அதானே, என்னப்பா அது இது? உன் ஒய்ஃபுக்கும் என் பொண்ணுக்கும் கூடமா உனக்கு வித்தியாசம் தெரியல? ஐயோ தயவு செஞ்சு எல்லாரும் என்ன நம்புங்க. நான் சத்தியமா சொல்றேன், என் ஒய்ஃப் மித்ரா நினைச்சுதான் உங்க பொண்ணை நான் தெரியாம ஹக் பண்ணிட்டேன். மத்தபடி வேற எந்த நோக்கத்துக்காகவும் இல்ல. விக்ரம் ப்ளீஸ் விக்ரம், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. உங்களுக்கு இதை பத்தி நல்லா தெரியும்ல. என் ஒய்ஃப் நினைச்சுதான் விக்ரம் நான் உங்க தங்கச்சி கிட்ட தெரியாம வந்து ஹக் பண்ணிட்டேன். விக்ரம், நானும் என் ஒய்ஃபும் இங்க மாலுக்கு வந்தோம் விக்ரம். அவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு கீழே வந்தா. அவ ரொம்ப நேரமா காணும் விக்ரம். நான் அவளை தேடிட்டு வரும்போதுதான் உங்க தங்கச்சியை பார்த்தேன். அவங்க அப்படியே பாக்குறதுக்கு என் ஒய்ஃப் மாதிரியே இருந்தாங்க விக்ரம். அதனாலதான் ஒரு பதட்டத்துல நான் போய் ஹக் பண்ணிட்டேன். அவ்வளவுதான் நடந்துச்சு. மத்தபடி வேற எதுவும் இல்ல விக்ரம்.
பாத்தீங்களா விக்ரமண்ணா மாட்டிக்கிட்டோன்னே எப்படி டிசைனா பூ சுத்துறாருன்னு இவருக்கா நீங்க நல்லவர்னு சர்டிபிகேட் கொடுத்தீங்க பாத்தீங்களே எப்படி கதையா விடுறாருன்னு அவங்க ஒய்ஃபு நானும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தோமா இதை நம்ம எல்லாரும் நம்பணுமா ச்சே இவ்வளவு கேவலமா இருப்பாரு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை விக்ரமண்ணா நீங்க கூட இவரை பத்தி ஆஹா ஓகோன்னு சொல்லும்போது நல்லவரா இருப்பாருன்னு நினைச்சேன் ஆனா இவரு இப்படி கேடு கிட்ட ஜென்மமா இருப்பாருன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. மீரா ஸ்டாப் இட். இந்த மாதிரிலாம் பேசாத மீரா. ஆதியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. ஏதோ ஒண்ணு தப்பா நடந்திருக்கு. அதனாலதான் மீரா என்ன எதுன்னு பொறுமையா நம்ம பேசலாம். நீ பாட்டுக்கு வார்த்தைகளை விட்டுக்கிட்டு இருக்க. தப்பு மீரா, இப்படி எல்லாம் பேசுறது தப்பு. ஏன்னா ஆதியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது மீரா. விக்ரம் என்னடா இது நம்ம மீரா தான் இவ்ளோ சொல்றானே பின்ன என்னடா நீ மீராவை நம்பாம மறுபடியும் அந்த தம்பிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? மா எனக்கு ஆதியை பத்தி நல்லா தெரியுமா. அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. ஏதோ ஒண்ணு தப்பு நடந்திருக்குமா. அதுதான் இருங்கம்மா என்ன எதுன்னு கேட்கலாம். விக்ரமனா என்ன இதா உங்ககிட்ட இருந்து இதெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப கூட அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி ஓகே ஃபைன். அவர் சொன்னார்ல அவர் ஒய்ஃப் பாக்குறதுக்கு அப்படியே என்ன மாதிரியே இருப்பாங்கன்னா அவங்க போட்டோவை காட்ட சொல்லுங்க அப்ப நம்பலாம். விக்ரம் எனக்கு நல்லாவே புரியுது உங்க சிச்சுவேஷன்ல யார் இருந்தாலும் கண்டிப்பா நான் சொல்றதை நம்ப மாட்டீங்கன்னு. ஆனா வெயிட் விக்ரம், உங்க சிஸ்டர் கேட்கறதும் சரிதானே. நான் சொன்னா எப்படி நீங்க நம்ப மாட்டீங்க. பட் என் ஒய்ஃப் போட்டோவை காட்டினா நீங்க நம்புவீங்க தானே. வெயிட் விக்ரம், ஜஸ்ட் அ மினிட். என் ஒய்ஃப் போட்டோவை நானே காட்டுறேன். விக்ரம், இவங்க தான் என் ஒய்ஃப் மித்ரா. உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கல என்னோட ஒய்ஃப் இவங்க தான். பாருங்க, நீங்களே நல்லா பாருங்க. வாட்? How it is possible? இந்த பொண்ணு பாக்குறதுக்கு அப்படியே நம்ம மீரா மாதிரி இருக்கா. என்ன இது? என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. ஆதியோட வைஃப் மித்ரா அப்படி நம்ம மீரா மாதிரி. ஆனா இது எப்படி சாத்தியம்? ஒருவேளை இவ நம்ம மேகாவாகி இருப்பானோ? அண்ணா இவ்வளோ நேரம் இவர் சொன்னார்ல அவர் ஒய்ஃப் பார்க்கறதுக்கு அப்படி என்ன மாதிரி இருப்பாங்கன்னு. அந்த ஃபோனை இங்கே கொடுங்க, நானும் பார்க்குறேன் அவர் ஒய்ஃபு எப்படி என்ன மாதிரி இருக்காங்கன்னு. இங்கே கொடுங்க விக்ரமண்ணா. அதை வாட் என்ன இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அப்படி என்ன மாதிரியே இருக்கா? மம்மி டாடி இங்கே பாருங்களேன், இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அப்படி என்ன மாதிரியே இருக்கா? ஆமா டே விக்ரம், என்னடா இது? இந்த பொண்ணு பாக்குறதுக்கு அப்படியே நம்ம மீரா மாதிரி இருக்கா. எனக்கு எதுவுமே புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. ஆக்சுவலி ஐ அம் ரியலி சாரி. உண்மை என்னன்னு தெரியாம நான் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன். ஐ அம் ரியலி சாரி ஃபார் தட். ஆமாதி, எங்க எல்லாரையும் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. உண்மை என்னன்னு தெரியாம நாங்க என்னென்னமோ பேசிட்டோம். இட்ஸ் ஓகே விக்ரம், உங்க இடத்துல யாரு இருந்திருந்தாலும் இப்படிதான் கோவப்பட்டு பேசியிருந்திருப்பாங்க. அண்ட் மிஸ்டேக் ஏமேலே இருக்கு. நான் மித்ரா மாதிரி இருக்காங்கிறதுக்காக அவங்கள வந்து ஹக் பண்ணி இருக்க கூடாது. நான் அதுக்கப்புறம் தான் ரியலைஸே பண்ணேன். அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அண்ட் ஹேர் ஸ்டைல்லாம் வேற மாதிரி இருக்கிறதே. அவங்க பாக்குறதுக்கு மித்ரா மாதிரி இருந்தோன்னே நான் டக்குன்னு ஹக் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப சாரிங்க. பாக்குறதுக்கு அப்படியே நம்ம மீரா மாதிரி இருக்கா. எனக்கு எதுவுமே புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. குழம்புறதுக்கு என்னங்க இருக்கு? இந்த பொண்ணு பார்க்கிறதுக்கு அப்படியே நம்ம மீரா மாதிரி இருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த பொண்ணு தான் நம்ம மேகான்னு நினைக்கிறேங்க. தேவிக்கு என்னமா சொல்ற நீ? இந்த பொண்ணு அப்படியே நம்ம மீரா மாதிரி தான் இருக்கா. அதுக்காக இவதான் நம்ம மேகான்னு எப்படிமா நம்மளால சொல்ல முடியும்? போதுங்க போதும். பொண்ணு பெத்தவங்க, பொண்ணு பெத்தவ பார்த்தோன்னே எனக்கு தெரியுதுங்க. இது நம்ம மேகா தானே. எனக்கு தெரியுங்க. இது கண்டிப்பா நம்ம மேகா தான். கண்டிப்பா இது நம்ம மேகா தாங்க. என்ன? டேய் விக்ரம், இவ்வளவு பாருடா. இந்த பொண்ணு நம்ம மேகான்னு சொல்றாரா? டாட் கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மா சொல்ற மாதிரி இந்த பொண்ணு நம்ம மேகாவா இருக்குமோன்னு எனக்குமே தோணுது டாட். ஆமா டாடி, எனக்கும் அப்படிதான் தோணுது. இல்லைன்னா எப்படி டாடி என்ன மாதிரியே இருக்க முடியும்? நானும் மேகாவும் ட்வின்ஸ் தானே டாடி. அப்போ என்ன மாதிரி தானே மேகாவும் இருக்க முடியும். எனக்கும் என்னமோ இந்த பொண்ணு மேகால தான் தோணுது டாடி. ஐயோ, இங்க என்ன நடக்குது? ஆளுக்கு மாத்தி என்னென்னமோ பேசுறாங்க. எனக்கு எதுவுமே புரியல. விக்ரம் இப்ப வச்சு நம்புறீங்களா? இவதான் என் ஒய்ஃப் மித்ரா. உங்க எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கல. அவ இவதான் என் ஒய்ஃப் மித்ரா. ஆதி என்னப்பா சொல்ற? இவ பேரு மித்ராவா? இல்ல இவ என் பொண்ணு மேகா. இவ பேரு மேகாப்பா. இவ பேரு மேகா. இவ என்னோட பொண்ணு. எனக்கு என் பொண்ணு உடனே பார்க்கணும். அவ எங்க பாதியா? அவ எங்க? வாட்? விக்ரம், இங்க என்ன நடக்குது? எனக்கு எதுவுமே புரியல. ஏற்கனவே என் ஒய்ஃப் மித்ராவும் உங்க சிஸ்டர் மீராவும் எப்படி ஒரே மாதிரி இருக்காங்கிற குழப்பத்துல இருக்கேன். இதுல உங்க அம்மா
மித்ரா அவங்க பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன விக்ரம் இது எனக்கு எதுவுமே புரியல. ஆமா ஆதி, அம்மா சொல்ற மாதிரி இவ என்னோட இன்னொரு சிஸ்டர் மேகான்னு தான் எனக்கும் தோணுது. வாட்? ஐயோ விக்ரம் என்ன பேசுறீங்க? எல்லாரும் எனக்கு எதுவுமே புரியல. உங்களோட இன்னொரு சிஸ்டரா? என்ன என்ன விக்ரம் சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் இந்த மேகாங்கிறது யாரு? இவ என்னோட ஒய்ஃப் மித்ரா. இவ பேரு மித்ரா. இவ மேகா கிடையாது. இல்ல பாதி, இல்ல இல்ல, இவ என் பொண்ணு மேகா. எனக்கு நல்லா தெரியும். இவ என் பொண்ணு மேகாதான், மேகாதான். தேவிக்கு ப்ளீஸ்மா அழாதம்மா. எனக்கு ஒரே குழப்பமா தான் இருக்கு. ப்ளீஸ் தேவிக்கு அழாத. விக்ரம் தயவு செஞ்சு என்ன நடக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? எனக்கு எதுவுமே புரியல. ஒரு பக்கம் உங்க அம்மா ஒய்ஃப் மித்ராவை அவங்க பொண்ணு மேகான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நீங்களும் இவ என் சிஸ்டர் மேகான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன விக்ரம் எனக்கு எதுவுமே புரியல விக்ரம். இவ இவ என்னோட ஒய்ஃப் மித்ரா விக்ரம். மித்ரா இவ இவ என்னோட மித்ரா. அது சொல்றேன் அது சொல்றேன். அது ஆக்சுவலா எனக்கு ஒரு சிஸ்டர் இல்ல, எனக்கு 2 சிஸ்டர். எனக்கு ட்வின் சிஸ்டர்ஸ் ஆதி 2 பேர். ஒன்னு மேகா, இன்னொன்னு மீரா. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா சின்ன விக்ரம் என்னென்னமோ சொல்றாரு. ஒரு குழப்பமா இருக்கு. குழந்தை காணா போய் அப்புறம் இறந்துட்டுன்னு நியூஸ் வந்ததா சொல்றாரு. இப்போ என்னடானா மித்துவை பார்த்து இவங்க மேகான்னு சொல்றாங்க. பத்தாததுக்கு அவங்க இன்னொரு சிஸ்டர் மீரா மித்து மாதிரியே இருக்காங்க. மித்துவும் ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்த பொண்ணுதான். இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்போ மித்துவோட ஃபேமிலி தான் இவங்களா? அப்போ என் மித்து பாப்பாவுக்கு குடும்பம் இருக்காங்களா? ஐயோ கடவுளே, இது இது உடனே என் மித்துக்கிட்ட நான் சொல்லணும். மித்து எத்தனை நாள் ஃபீல் பண்ணி இருந்திருப்பா. அவளுக்கு யாரும் இல்லை இல்லைன்னு. மித்து உனக்காக ஒரு குடும்பம் இருக்குன்னு அவகிட்ட நான் சொல்லணும். ஆமா, உடனே உடனே மித்துக்கிட்ட நான் சொல்லணும். அப்போ இவங்க எல்லாரும் என் மித்து ஃபேமிலியா? அது இப்ப புரியுதா? அது நாங்க எதுக்காக உங்க ஒய்ஃப் மித்ராவை எங்க மேகான்னு சொல்றோன்னு. விக்ரம் எனக்கு புரியுது விக்ரம். ஆக்சுவலா ஒரு உண்மை என்னன்னா மித்து மித்து ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்த பொண்ணு. அது என்னப்பா சொல்ற? மித்ரா ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்த பொண்ணா? ஆமா சார், மித்து ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்த பொண்ணுதான். நான் சொன்னல என் பொண்ணு மேகா உயிரோட தான் இருக்கா. என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குன்னு பாத்தீங்கல்ல. அவர் சொல்ற மாதிரி இந்த பொண்ணு ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்துருக்காங்க. அப்ப நம்ம பொண்ணு மேகா சாகலைங்க, அவ உயிரோட தாங்க இருந்திருக்கா. நான் கும்பிட்ட கடவுள் எதுவுமே என்ன கைவிடலைங்க. இப்ப வச்சு நம்புங்க, இவ நம்ம பொண்ணு மேகாதாங்க. ஆமா தேவிக்கு, ஆமா கண்டிப்பா எனக்கு ஏதோ தப்பு நடந்திருக்கு. அதனாலதான் நம்ம மேகா இறந்து போதா இவ்வளவு வருஷமா நான் தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கேன். இப்ப எனக்கு புரியுதுமா. இவதான் நம்ம பொண்ணு மேகா. இவதான் நம்ம பொண்ணு மேகா. விக்ரம் எனக்கும் என்னமோ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது, மித்து ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்ததை வச்சு பார்க்கும்போதெல்லாம் மித்ரா உங்க சிஸ்டரா தான் இருப்பாளோன்னு தோணுது விக்ரம். ஆமா பாதி, ஆமா கண்டிப்பா இவ என் பொண்ணு மேகாதான். அது என் பொண்ணு நான் உடனே பார்க்கணும். அது தயவு செஞ்சு அவ எங்க இருக்கான்னு சொல்ல ப்ளீஸ் பாதி, ப்ளீஸ். உன்னை கெஞ்சி கேட்கிறேன், என் பொண்ணை நான் உடனே பார்க்கணும். அது ஆமாப்பா, ஆமா நாங்க உடனே எங்க பொண்ணை பார்க்கணும்ப்பா. அவ எங்க இருக்கான்னு சொல்லுப்பா ப்ளீஸ். அது ப்ளீஸ் ஆதி ப்ளீஸ். எங்க மேகாவை நாங்க உடனே பார்க்கணும். அவ எங்க இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்க ஆதி ப்ளீஸ். விக்ரம் எனக்கு புரியுது விக்ரம். ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, நானும் மெதுவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தோம். அவ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் கீழே வந்தா. அவளை காணும்னு தேடும் போதுதான் நான் உங்க தங்கச்சி மீராவை மித்துன்னு நினைச்சு என்னென்னமோ ஆகிட்டு. இப்ப வரைக்கும் மித்ராவை காணும் விக்ரம், காணும். நானும் அவளை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். வாட்? மித்ராவை காணுமா? அது எவ்வளவு நேரமா நீங்க மித்ராவை தேடிட்டு இருக்கீங்க? விக்ரம் நான் கிட்டத்தட்ட 1 நேரம் மித்ராவை தேடிட்டு இருக்கேன், அங்க இங்கேயும். ஆனா அவளை எங்கேயுமே காணும் விக்ரம். என்ன பாதி சொல்றேன்? காணுமா? என்ன பாதி சொல்றேன்? மித்ராவை காணுமா? ஆமா சார், அவளை காணும். நானும் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். எங்க போனா ஏது போனான்னு எதுவுமே தெரியல. அவளோட போன் பர்ஸ் எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு. டாட் எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு டாட். எனக்கு போன் வந்துச்சுல, ஒருத்தர் கால் பண்ணி உன் தங்கச்சி இன்னும் கொஞ்ச நேரத்துல கடத்த போறேன், முடிஞ்சா வந்து காப்பாத்திக்கும்னு சொன்னால டாட். அவன் நம்ம மீரா நினைச்சு மித்ராவை கடத்திட்டு போயிருக்கான் டாட்.
என்ன விக்ரம் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு எனக்கு எதுவுமே புரியல. சின்ன நீங்க பாட்டுக்கு கடத்திட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு எதுவுமே புரியல விக்ரம். தயவு செஞ்சு புரியுற மாதிரி சொல்லுங்க. அது ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கால் வந்துச்சு. அது ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து. அவன் என்ன சொன்னானா, உன் தங்கச்சி மீராவை இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நாங்க கடத்த போறோம், முடிஞ்சா வந்து காப்பாத்திக்கோன்னு சொன்னோம். அதனாலதான் அது நாங்க அவசர அவசரமா இந்த மாலுக்கு இங்க வந்தோம், மீரா பத்திரமா இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா இப்போ நிலைமை மாறிடுச்சு. அது விக்ரம், இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? அது ஆக்சுவலா எங்களுக்கு வேண்டாதவங்க யாரோ தான் மீராவை கிட்னாப் பண்ண வந்திருக்காங்க. பட் அவங்க மீராவுக்கு பதிலா மித்ராவை மாத்தி கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன விக்ரம் என்ன சொல்றீங்க நீங்க? மித்ராவை கிட்னாப் பண்ணிட்டாங்களா? ஆமாதி அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா போன் பண்ணவன் உன் தங்கச்சி மீராவனா இன்னும் கொஞ்ச நேரத்துல கிட்னாப் பண்ண போறேன்னு தான் சொன்னான். மீரா இங்க இருக்கானா? அப்போ அவனுங்க மாத்தி மித்ராவை தான் கடத்திட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆதி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் தான் வந்து நான் பேசுவேன். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கேளுங்க. ஓகே? ஆக்சுவலா என்னன்னா, நான் பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நேத்தி. டைமிங் சேஞ்ச் பண்ணினதுனால எனக்கு வியூஸ் வந்து நல்ல டவுன் ஆயிடுச்சு அப்படின்ட்டுன்னு. ஸோ அதனால அகைன் வந்துட்டு நம்ம எப்பவும் போல 11 மணிக்கு போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏகப்பட்ட பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ஹெல்த் தான் முக்கியம்னு என்னோட ஹெல்த் மேலே ரொம்ப அக்கறையாக நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. பிகாஸ் அவ்வளோ பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னோட ஹெல்த்தை பார்த்துக்க சொல்லி. சிஸ்டர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அட் த சேம் டைம் எனக்காக நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் யாருக்குமே வந்துட்டு என்னால் ரிப்ளை பண்ண முடியலை. ஏன்னா நான் வந்துட்டு உங்கள் எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருந்தேன் நாளைக்கு 11 மணிக்கு வீடியோ வரும் அப்படின்ட்டுன்னு. நான் அப்போ தான் வீடியோ மேக் பண்ணவே வந்து உட்காந்துருந்தேன். ஸோ வந்துட்டு கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு டைம் வந்து பற்றிருந்திருக்காது. ஏன்னா ஏற்கனவே டைம் பத்தாது. ஸோ அதனால தான் வந்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்துட்டு யாருக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அதுக்காக என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. ஐ எம் ரியலி சாரி. ஏன்னா நிறைய பேர் என் மேலே அவ்வளோ அக்கறையாக வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு நான் ரிப்ளை பண்ணியிருந்திருக்கணும். பட் என்னால் பண்ண முடியல, டைம் இல்லை, அதனால மட்டும்தான். மற்றபடி ப்ளீஸ் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, குவைத்லேருந்து ஒரு சிஸ்டர் ராதிகான்னு அவங்க வந்து ரொம்ப நாளாக வந்துட்டு எனக்கு வீடியோவில் ஹாய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு மறந்து நான் போயிடுவேன். ஸோ இன்னைக்கு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஹாய் ராதிகா சிஸ்டர், சாரி நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டீங்க வீடியோவில் ஹாய் சொல்ல சொல்லி. நான் தான் வந்து மறந்துட்டேன். ஐம் ரியலி சாரி. அண்ட் ஹாய் ராதிகா சிஸ்டர். அப்புறம் இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் மீனா பிரகாஷ் சிஸ்டருக்கு வந்து பர்த்டே. ஸோ அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மீனா பிரகாஷ் சிஸ்டர். நீங்கள் உங்கள் விஷயத்தை மறக்காம சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நேத்தி நம்ம சப்ஸ்கிரைபர் ராமாதேவி சிஸ்டரோட ஹஸ்பண்டுக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று நம்ம வந்து வீடியோ போடல, அதனால விஷ் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பிலேட்டட் விஷஸ், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாலமுருகன் அண்ணா. ஸோ நீங்களும் உங்கள் விஷஸை மறக்காம எல்லாருக்கும் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் எல்லாருமே பார்த்து இருந்திருப்பீங்க. ஸோ எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க. பிகாஸ் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸை பொறுத்து தான் அடுத்த எபிசோட வந்து எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போக முடியும். அதனால தான் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறது. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு நிறைய கெஸ்ஸிங் வந்து பண்ணியிருந்தீங்க நான் முதல் நாள் எபிசோடில் வந்து கேட்டதில். அதெல்லாம் சரியாக இருந்துச்சா தப்பாக இருந்துச்சா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ அந்த ஹைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் எனக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்க அடுத்த எபிசோட பார்க்குறோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.